அதாவது இந்திய அரசியல் சூழல்ல கடந்த காலங்கள்ல தாவைக்காவை எந்த திமுக தரப்புல முதலமைச்சரா இருந்த தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் இந்த இடத்துல யாருமே விமர்சிக்கல. தேர்தல் பிரச்சாரத்துல கூட தாவைக்கா அப்படிங்கிற பேச்சே யாருமே எடுக்கல. இன்னைக்கு தாவைக்காவை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. தாவைக்காவை தவிர்க்க முடியாத ஒரு சூழலா வளர்ந்துருக்கிறது ஒத்துக்கிட்டு இல்ல, அதுதான் உண்மை. அததான் நான் சொன்னேன். மாயையில இன்னைக்கு மக்கள் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு தினந்தோறும் எங்கே ஆனாலும் பெண்களுக்கான கற்பழிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுபோல கொள்ளை விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதிகமாக நடைபெறுகின்ற தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு மாறிவிட்டது. கடந்த காலங்களிலே பல்வேறு வகைகளை குற்றம் சாட்டினார்கள் என்று சொன்னால் அந்த குற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு அத்தனை ஒட்டுமொத்தமாக செய்கின்ற ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்றது. இந்த மாயை போக்கின்ற வகையில தான் எங்களுடைய இறைவனாக இருக்கின்ற ஐயா வைகுண்டரை வணங்கின்ற வகையிலே இங்கே வைகுண்டரை வணங்கி, வைகுண்டா எங்களுக்கு இதற்கு ஒரு மாற்றத்தை தான் என்ற வகையிலே வணங்குகின்ற வகையில இங்கே வைகுண்டரை வணங்கி இருக்கின்றோம். தாவைக்காவை கணிக்க தவறியது திமுக தாவைக்காவை கணிக்க தொடங்கியது திமுக மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியும் அதை சரியாக கணிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அதை என்னது வீல்ஸா என்னது வீல்ஸ் விடுற எதையும் பத்தி நாங்க நினைக்கல. ஆனா வெகு சீக்கிரத்துல இடைத்தேர்தல் வர இருக்குது. இந்த இடைத்தேர்தல் 5 வருது. அந்த வகையில இன்னைக்கு மக்கள் தெளிவா உணர்ந்திருக்காங்க. சொன்னா நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கு மாற்று வழி என்னங்கிற வகையில வருகின்ற இடைத்தேர்தல் 5லும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும், அத்தனையும் வெற்றி பெறும். திருச்சி கிழக்குல முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி நாங்களும் தீர்மானம் போட்டோம். நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை கூடி முடிவெடுத்து அவர்களெல்லாம் தலைவரை நிற்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் நிற்பார். ஆனால் எப்படி நிற்க வேண்டும் என்பதை தலைமை தான் முடிவு செய்யும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொழில்நுட்பங்களும் இந்த புரிந்துணர்வு போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு எல்லா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமல்ல, பல்வேறு வகையிலே தமிழகத்துக்கு இன்னைக்கு பல்வேறு வகையிலே கேடு விளைவிக்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஆந்திராவுக்கு இங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் அங்க போகுது. இது ஏன்னு கேட்கறதுக்கு இது இல்லாம முதலமைச்சர் எங்க போறாருன்னா எம்ஜிஆர் ஃபாலோ பண்ற மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிற மாதிரி மூகாம்பிகையில போய் வாழ் கொடுக்க போயிருக்காரு. எம்ஜிஆருக்கு நிகர் யாரும் இல்லை. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். அதாவது 25 மாநகராட்சியும் திமுக வெற்றி பெறாதுன்னு ஆதரவு சொல்லியிருக்காப்ல. அதுதான் சொல்லியிருக்கோம். நாங்க 25ல நாங்க வெற்றி பெறுவோம். அவர் வெற்றி பெறுகின்ற போது ஆதரவு அர்ஜுனா அரசியலை விட்டே போவாரா என்ற ஒரு கேள்வியை ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். அந்த கேள்வியை இன்றைக்கு ஐயா வைகுண்டர் சன்னதியில நான் கேள்வியாக வைக்கிறேன். அதுக்கு அவர் பதில் சொன்னா சொல்லட்டும். தொடர்ச்சி அதிமுக நிர்வாகிகள் தாவைக்கா பக்கம் போயிட்டே இருக்காங்க. பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் இல்ல தாவைக்காவுக்கு போறாங்கன்னா புரியாம போயிட்டு இருக்காங்க. புரிஞ்சவரு தானா எல்லாம் ரிட்டர்ன் ஆவாங்க, திரும்பி வருவாங்க. எப்படி இருந்த அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்கு? அது அவங்க கட்சி, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்க எங்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நல்ல விளக்கமான பதில் நான் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். ஆதவ அர்ஜுனா மேல இடி கேஸ் பண்ணிருக்கு. அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னொன்னு இந்த போதைப்பொருள் கடத்தல் சிக்கின ஜான்புர்கிட்ட விஜய் முதலமைச்சர் விஜயோட பயமாமான்னு சொல்றாங்க. பல்வேறு வகையில பத்திரிகையில செய்திகள் வருகிறது, பல்வேறு வகையில ஊடகங்கள்ல செய்தி வருகிறது. அதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது உண்மையிலே குற்றவாளிகளாக இருந்தால் அவன் மீது தண்டனை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே மத்திய அரசாங்கத்தை, இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கத்தை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.